வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நுகர்வோரினால் செய்யப்படுகின்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிப்பு. சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் பூரணை தினமான இன்றுடன் ஆரம்பம். சீனி கொள்கலன்களை சோதனைக்குட்படுத்திய பின்னர் உடனடியாக விடுவிப்பதற்கான திட்டம் ஒன்றை தயாரித்து வருவதாக சுங்க திணைக்களம் தெரிவிப்பு. அதிசக்தி வாய்ந்த வர்தா சூறாவளியை அடுத்து தமிழகத்தில் கனமழை நீடிக்கின்றது. வர்தா சூறாவளி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு சென்னைக்கு இடையிலான விமான சேவைகளை இன்று முற்பகல் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னைக்கான விமான சேவைகள் இன்று முற்பகல் 10:30 மணிக்கு பின்னர் ஆரம்பிக்க முடியும் என விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டார். சென்னை நோக்கிய இன்னும் சில விமான சேவைகள் பகல் 12 மணிக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். வர்தா சூறாவளி காரணமாக சென்னை கொழும்புக்கு இடையிலான விமான சேவைகள் நேற்று இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் நுகர்வோரினால் செய்யப்படுகின்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்புக்கு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 3000 சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹசித் திலகரத்ன குறிப்பிட்டார். இந்த முறைப்பாடுகளில் 2800 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களின் நலன் கருதி தொடர்ந்தும் திடீர் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவித்தார். நீர் தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் காலத்தில் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக பயிர்ச்செய்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையே இதற்கு காரணம் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் வீரசிங்க தெரிவித்தார். பிரதான நீர்த்தேக்கங்களில் 40 நீர்த்தேக்கங்களின் நீர் பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றதாகவும் மற்றைய நீர்த்தேக்கங்களின் நீரில் இருந்து விவசாயம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் வரை அதிக அளவிலான மழையை எதிர்பார்க்க முடியுமானால் பாரிய பிரச்சினைகளுக்கு மிகவும் முகம் கொடுக்க நேரிடும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் வீரசிங்க தெரிவித்தார். இதற்கமைய எதிர்வரும் காலத்தில் நெல் உட்பட ஏனைய பயிர்ச்செய்கைகளும் பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் பூரணி தினமான இன்றுடன் ஆரம்பமாகின்றது. இம்முறை யாத்திரை பருவகாலத்தை ஆரம்பிக்கும் முகமாக ரத்தினபுரி பெல்மதுளை கல்பொத்தவெல ரஜமகா விகாரையிலிருந்து சமன் விக்ரமமும் பூஜை பொருட்களும் சிவனொளி பாதமலையில் நேற்றிரவு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இன்று அதிகாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளைத் தொடர்ந்து 2016 தொடக்கம் 2017ஆம் ஆண்டுக்கான பருவகாலத்திற்கான சிவனொளி பாதமலை யாத்திரை பருவகாலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிவனொளி பாதமலை யாத்திரை காலப்பகுதியில் பொலித்தீன், பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு நுவரெலியா மாவட்ட செயலகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. யாத்திரைக்காக செல்பவர்களிடம் வசதிகளை கருதி விசேட போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சிவனொளி பாதமலை பருவகால யாத்திரைக்காக செல்பவர்கள் மவுசாகளை நீர்த்தேக்கத்தில் நீராடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களின் பாதுகாப்பு கருதி நல்லத்தண்ணி போலீசார் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கார்த்திகை தீபம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் இந்துக்கள் தத்தமது இல்லங்களிலும் கோயில்களிலும் தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு இனிய திருநாளாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாள் ஏனைய கார்த்திகை நாட்களினை விடவும் விமர்சையாக இந்துக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வீடுகளில் மாலை வேளையில் முற்றத்தில் தீபங்களை ஏற்றுவதுடன் ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறும். சிவபெருமான் சோதி பிழம்பாக தோன்றிய காட்சியை நினைவு கூர்ந்து
தொடர்ந்து இல்லங்களை விளக்குகளால் அலங்கரித்து ஒளி வெள்ளத்தில் இல்லங்கள் ஒளிபெறும். படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனுக்கும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவுக்கும் இடையில் பல வருடங்களாக யார் பெரியவர் என்ற போராட்டம் தொடர்ந்த சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் சோதிப்பிழம்பாக தோன்றினார். இதனையடுத்து அடியையும் முடியையும் தேடுமாறு அசரீரி கேட்டது. அடிமுடி தேடி காண முடியாது போக இருவரும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட சோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று கோர அவர் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று காட்டியருளினார். இந்த மகத்தான தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை தீபமாகும். இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வர்ணா சூறாவளியானது தமிழ்நாட்டு கரையோரத்தின் வடபகுதியை நேற்று பிற்பகல் சென்றடைந்தது. நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலான சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை காணப்படும். எவ்வாறாயினும் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசும். மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை கொழும்பு தொடக்கம் காலி மாத்தறை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் இக்கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.